பிரச்சனை இல்ல. அதாவது நீங்க எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்தோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 40 அடிச்ச மாதிரி 50 நீங்க அடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியா இருக்கு. எப்படி 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த 50-100 கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷம். எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சேதுனா வந்து பிரஸ் ஷோக்கு வந்திருக்காரு. பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளரோட பாராட்டு மழையில பாராட்டு அரவணைப்பு அதிகமா இருந்தது. நான் முத்தம் கொடுத்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால உங்க முகத்துல சிரிப்பு பாக்குறது சந்தோஷம் எவ்வளவு பெரிய விஷயம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப். எங்களுக்கு வந்து அது வந்து அதனால நாங்க படம் உங்களுக்கு காமிக்கும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் பயமும் சேர்ந்துருக்கும். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இது இந்த படத்துல அவங்களும் ஒரு நபரா இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்ல நண்பராகவோ குடும்பத்துல ஒருத்தரா இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்ல இந்த படத்தோடைய நீங்க நல்ல படம் பார்த்தங்கிற உங்களுடைய சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து இதுல இருக்க ஒரு உறுப்பினரா நீங்க பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. அது ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், ஒரே ஒரு கேள்வி. அதாவது படம் 2 படம் வெற்றி படம் ஆயிடுச்சு சார். பாசிட்டிவ் அதான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க சூப்பர் ஸ்டாருக்காண்டி ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்ட்னு. அதை சொல்லிட்டீங்களா? இல்ல அது சூப்பர் ஸ்டாருக்காக அடுத்த படத்துக்காக இந்த படத்தை பார்க்க சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, நான் எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. நான் முன்னாடி ஸ்டேட்மென்ட் சொல்லல. இருந்தா கூகுள்ல 2 டபுள் ஆக்ட் ஸ்டோரி ஒன்னு இருக்கு. பத்திரிகையாளர் சொல்லி அந்த மாதிரி நான் சொல்லல. ஆனா எல்லாரோட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. குரங்கு பொம்மையில பாக்கியராஜ் எப்படி கொண்டு இந்த படத்தையும் 2-3 சீன் வந்தாலும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பர்சனலா ரொம்ப சில பேர் ரொம்ப ஆசையா இருக்கு நமக்கு என் கூட ஒர்க் பண்ணணும். தேனப்பன் சாரையும் கூட்டு வந்து அவங்களோட ஒரு ஏதாவது கரெக்டா அமைஞ்சா ஏதாவது வாங்கினேன் ஒர்க் பண்ணுங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா மாதிரி கொஞ்சம் ஒரு குறித்து சுயநலத்துக்காக கூட்டு வர்றது அந்த மாதிரி. அவர் கூட ஆடியோல அந்த ட்ரைலர் லைன்ஸை சொல்லியிருந்தார். சில பேர் காமிச்சிட்டு இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ படத்துலயும் மக்கள் செல்வன் சொன்ன மாதிரி நிறைய பேர் அவர் சொன்ன மாதிரி அதை நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? படம் பாத்தீங்களா நீங்க? இப்பதான் பாத்துட்டு பாத்துட்டீங்க. அடுத்த கிளைமேக்ஸ் சொல்லட்டுமா? இல்லைங்க, படம் வரல கேட்டீங்கன்னா இல்ல நீங்க இவரை கேட்க தாண்டி தான் பண்ணீங்களாங்க. அவர் வந்து இந்த தாண்டி வரா பண்ணும்போது படம் பார்க்காதவர் கேட்கிற கேள்வி ஆச்சு. படம் பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற கரெக்டா அந்த நடிப்புக்கு இவங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டுலாம் 2-3 சீன் வரா இருந்தாலும் ஆனா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சிங்கம் புலி வர சீன்ல வேற லெவல்ல இருக்கும். அததான் நாங்க கேட்கறோம். பேர் நடிகர் பேர் அப்படிலாம் இது பாருங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி தர்றதுக்கு தேனப்பன் சாரு பாரதா சார் முதல்ல எனக்கு இந்த எமோஷன். அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசுல இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க. அதுதானே? அப்படிதானே? ஸோ இவங்க கூட வேற ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பாங்க. நம்புவாங்க. இப்போ தேனப்பன் சாரோடையும் பாரதா சார் நான் இருக்கும்போது இவனோட போன படத்துல இந்த அனுபவத்தையும் இவன் வந்து இன்னும் ஒன்று செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவா சொல்றது இருக்குல்ல, அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கும்ல. ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பர்ல இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை, நான் நினைச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது, இல்ல கிடைக்கிறத வச்சு அதை நினைச்சதை போல மாத்துறது ஒரு கணக்கு இருக்கு. 2த்துக்கு நடுவில் போராட்டம் தான் ஃபில்ம் இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது. ஸோ அதுல தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும். நம்ம யாராவது நம்பும் போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வேற எந்த ரீசன் சொன்னீங்க நீங்க தான் கேட்டீங்க அந்த கேள்வி சொன்னீங்க. இப்போ ஏஜிட்டா பண்ணி படம் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. நான் அப்பயே உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல, கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதெல்லாம் அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன். என்ன நான் மூடலை. அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அடிக்க சொல்றாங்க அப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நிறைய வருது. பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ, இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி, சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நோ சொன்ன மாதிரி, இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறத கதவை திறந்து வச்சுக்கன்னு உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன். அதான் இப்ப சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது நமக்கு 1-2 கணக்கு இல்லை. நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் கணக்கு. அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்க வந்து ரொம்ப இப்போ இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க பார்ப்பீங்க, நாங்கள் நம்பணும். ஏதோ உள்ள பிடிச்சிச்சு, அது சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்யறோம், அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும்போது ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்றோம் அர்த்தம். சில வேலை நடக்கணும், போட்ட கணக்கு எங்கே தப்பு பண்ணிருக்கோம் அர்த்தம். இதுதானே இதுல இருக்குது. ஸோ இனிமே பண்ணணும் அப்படின்னா
அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம். தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு போர் அடிக்கும். பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. இப்போ நானும் நத்திலும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி காம்பினேஷன்ல 3 படம் பண்ணா உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசா இருக்காது. நல்லா இருக்கும் இல்ல இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும். ஸோ அதனால கேப் விட்டு வேற வேற பண்ணும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணணும் கணக்கு தான். ஹீரோயின் மேடம் வந்து வணக்கம். நீங்க வந்து நல்லா பண்ணுவீங்க, ஆனா அந்த பிடி இதோட நிறுத்திருக்காரு. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கு இதுல கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஏதாவது கேட்டீங்களா? ஏன்னா நீங்க வருவீங்க, இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளவுதான் இருக்கு. ஆனா கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு. அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க, அந்த த்ரெட்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபில்ம். நீங்க எல்லாரும் பார்த்து வெளியில வரும்போது கண்ணில் யூ ஆல் ஹேட் டியர்ஸ் இன் யுவர் ஐஸ். ஆனால் நம்மளையெல்லாம் பார்க்கும்போது அந்த சிரிப்பு இருக்குல்ல, அது மட்டும்தான் ഏറ്റവും பெரிய ஃபீட்பேக். ஐம் ஸோ ஹாப்பி டு see this. And for me, this is probably the first time I'm standing in front of a press like this in Tamil Nadu after a movie. So thanks for coming, press, all of you.